நெல்லையில் வந்து ரீசெண்டாக வந்து ஆணவ படுகொலை ஒன்று நடந்திருக்குது. மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை வந்து காதலிச்சதுனால ஐடி ஊழியர் கவின்குமாரை வந்து பெண்ணோட தம்பி வந்து வெட்டியே கொலை பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் 2-3 நாளாக வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு ஒன்று இருக்குது, யாரை கேள்வி கேட்கணும்னு இருக்கு. சாதி வெறியர்கள் எதிர்த்தோம், தலித் மக்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளும் எதிர்த்து தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஆனால் இங்கே அதுவே மாற்றாதான் இருக்கு. நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகினுக்குது. என்னன்னு பார்த்தா கவின்குமாரை வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து 2 நாள் ஆச்சு. அப்போ யாருமே நீங்கள் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணல. நேற்று அந்த பொண்ணு வந்து கவின்குமாரை லவ் பண்ணலன்னு சொன்னதுனால சோசியல் மீடியா ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணை வந்து பிளேம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து அப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு எந்த விதமான சோர்ஸ் இல்லை, எந்த விதமான நியூஸ்லேயும் இல்லை. அந்த பெண்ணே வந்து இதை சொல்லியிருந்தாலுமே அந்த பெண்ணோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த பெண் வந்து எந்த மாதிரி நெருக்கடியில் இருக்கிறாங்க தெரியாமல், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாங்களே தெரியாமலே அந்த பெண் மேலே இவ்வளோ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணும் தான். நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் முற்போக்குன்னு சொல்லக்கூடிய கட்சியை ஆணவ கொலைக்கு எதிரான எந்தவித சட்டமும் வந்து தேவையில்லைன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான விஷயமா இருக்குது. 2000களில் எடுத்துக்கினாலுமே கண்ணகி முருகேசனில் இருந்து இன்னைக்கு கவின்குமார் வரைக்கும் ஆணவ படுகொலை வந்து நிறைய நடந்துட்டு இருக்குது. இதுல திராவிட மண், பெரியார் மண், அம்பேத்கர் மண், திராவிட மாடல் மண்ணுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஏமாத்திட்டு வரீங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டங்கள் வேணான்னு சொல்ற ரீசனே வந்து சாதி ஓட்டுகள் வந்து எங்க பிரிஞ்சிட போகுதுன்னு கோசம் மட்டும்தான். இது தெரியாம இதை கேள்வி கேட்காம நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிற்போக்குத்தனமா அந்த பொண்ணு வந்து அப்படி ஒரு விஷயம் சொன்னான்ட்டு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம நம்ம எல்லாருமே அந்த பொண்ணை வந்து குற்றச்சாட்டிட்டு இருக்கோம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?